மாதிரி 10 திருக்குறள் கேட்பேன்னு சொல்லியிருந்தீங்க, கேட்குறீங்களா? நான் கேட்குறேன் மீனா. ஆனால் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? மேம்னு சொல்லாத, அம்மானு சொல்லு, தமிழ் அம்மா அப்படி சொல்லு, சரியா? அது இல்லை, எனக்கு அம்மான்னு வர மாட்டேங்குது, அதான் மேம்னு கூப்பிட்டேன். அப்படியா மீனா? அப்போ உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மாவை மேம் இங்கே வாங்க மேம், மேம் அங்கே போங்க மேம் அப்படி தான் சொல்லுவியா? அஜய், நான் உன்கிட்ட பேசல சரியா, நான் மேம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அஜய், அமைதியா அங்கே உட்காரு. ஏமா மீனா, தமிழ் வகுப்புல எல்லாரும் தமிழ்ல தான் பேசணும், அதனால தமிழ் அம்மா அப்படின்னே சொல்லு, சரியா? சரிங்க தமிழ் அம்மா. எப்பா மீனா மூஞ்சில கடுகு போட்டா வெடிச்சிடும் போல. நல்ல மூஞ்ச பாரு, பஃபன் பொம்மை மாதிரி. இல்ல நம்ம மீனால ஏதாவது சொல்லிட்டு போறா விடு. என்னது நம்ம மீனாவா? அவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்காதா. இந்த கிளாஸ்லயே சீட் போடுறது அவ ஒருத்தி தான். சரி சரி விடுங்கல, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. தமிழ் அம்மா வேற திருக்குறள் கேட்டாங்கன்னா என்ன பண்றது, நானே முடிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க, எனக்கு பயமா தானே இருக்கு. இல்லைங்களா, எல்லாரும் படிச்சிட்டீங்களா நான் சொன்ன திருக்குறளை? படிச்சிட்டோம். என்னடா பசங்களா, நீங்களா படிக்கலையா? இவங்க மட்டும் தான் படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, படிச்சீங்களா இல்லையா? அது படிச்சிட்டோம் தமிழம்மா. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. சுபின், நீயே ஸ்டார்ட் பண்ணிடு. ஐயோ, நம்மளே படிச்சிட்டோம் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. என்ன சுபின், படிச்சிட்டல? ஏஞ்சி சொல்லு. படிச்சிட்ட தமிழம்மா. சரி சுபின், திருக்குறளை சொல்லு பாப்போம். முதல் குறள் வந்து என்னல, குறள் தெரியுமா தெரியாதா? இழுத்துட்டே இருக்க, சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். முதல் குறள் வந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் யார் யார் பொருள் என்று எனக்கு தெரியாது. என்னல, நீ திருக்குறளை படிச்சியா இல்லையா? அடுத்த குறளை சொல்லு பாப்போம். ஐயோ, கரெக்டா தானே சொன்னோம், இவன் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தான். சரி, அடுத்த குறளை சொல்லுவோம். அடுத்த குறள் வந்து துப்பாக்கி துப்பாய துப்பாக்கு, துப்பாக்கி தூ தூ என்று தூவும் மலை. என்ன நம்ம தமிழ் மூஞ்சே சரியில்லை. சரி, அடுத்த குறளையும் சொல்லிடுவோம். அடுத்த குறள் சொல்லல, தமிழ் மூஞ்சே சரியில்லை, தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டோமோ. ஐயோ, சுபின் செத்தான். இல்ல, இதான் நீ படிச்ச லட்சணமால. அடுத்த குறளை சொல்லல, இதையாவது சரியா சொல்றியான்னு பாப்போம். என்ன அஜய் சொல்லி கொடுத்த அதே குறளை தானே சொன்னோம். என்ன நம்ம தமிழம்மா தப்புன்றாங்க, ஒருவேளை தப்பா சொல்லி கொடுத்துட்டானோ. சரி, அடுத்த குறளை எதுக்கும் சொல்லுவோம். அகர முதல எழுத்தெல்லாம். ஐயோ, ஏதோ பகவான் வருமே. அஜய் பகவான் முகற்றே முளகு. பாவி, உனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்ததுக்கு என்னையே பகவான் ஆக்கிட்டியடா. இல்ல சுபின், நீ திருக்குறள் படிச்சேன்னு தானே சொன்ன, இதான் நீ படிச்ச லட்சணமா? ஐயோ தமிழம்மா, நான் ஒன்றும் படிக்கல, இந்த அஜய் பையன் தான் படிச்சு எனக்கு சொல்லி கொடுத்தான். அட பாவி, கொத்து விட்டுட்டியடா. இல்ல, உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீ சொன்னதை கேட்டு நானும் தமிழம்மா கிட்ட சொன்னல, அவங்க என்னன்னா மொரன்னு முறைக்கிறாங்க, எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்தியால. ஏல சுபின், எனக்கே புரியல, நான் படிச்சப்ப அப்படிதான்ல படிச்சேன், கரெக்டுன்னு நினைச்சேன். இல்ல, அங்க என்ன பேச்சுவார்த்தை நடக்குது இங்க பாருங்க. அது இல்ல தமிழம்மா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு கேட்டேன். இல்ல, அவனே உனக்கு எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கான், அதை நம்பி நீ அந்த குறளை என்கிட்ட வேற சொல்ற. எத்தனை வாட்டி இங்க நின்று கத்துன்னு கத்திருப்பேன் அந்த குறளை, ஆனாலும் உனக்கு அந்த குறள் மனப்படாகல என்னல? அது இல்ல தமிழம்மா, நான் புக்ல படிக்கும் போது அப்படிதான் படிச்சேன், அதனால தான் அவன்கிட்ட நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னேன். இல்ல, நீங்க 2 பேரும் எப்பல 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணீங்க? அதான் தமிழம்மா, எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கும் அதே சந்தேகம் தான் ரொம்ப நாளா இருக்கு. என்னது, அதே சந்தேகம் தான் ரொம்ப நாளா இருக்கா? விளங்கிரும்ல நீங்க படிச்ச லட்சணத்துக்கு. போங்களே, வெளியே போய் தோப்புக்காரனை போடுங்களே. 2 பேரும் தோப்புக்காரனை போடுறது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த மொத்த திருக்குறளையும் 100 வாட்டி இம்போசிஷன் எழுதிட்டு வரணும்.